அனைவருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கன்னி ராசிக்காரர்களுக்கு வருகின்ற நாட்கள் எல்லாம் எப்படிப்பட்ட பலன்களை அளிக்கப் போகுது, அவங்க வழிபட வேண்டிய தெய்வங்கள் என்னென்ன, பண்ண வேண்டிய பரிகாரங்கள், அவங்க என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் இந்த வீடியோ பதிவுகளை நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிடிச்ச கடவுளை மனதார வேண்டிக்கிட்டு எங்களோட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நினச்சதே நடக்குங்க. நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்பந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா, எடுக்கும் காரியங்கள் எல்லாமே உங்களுக்கு வெற்றி தரக்கூடியதாக தாங்க இருக்குது. தொழிலில் முன்னேற்றமும் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சாமர்த்தியமாக செயல்பட்டு வெற்றியை காண்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் வர வேண்டிய தொகைக்கு வரலாம், ஆனால் பண விஷயத்தில் பக்குவமாக இருந்துக்கோங்க. கடன் வாங்குவதையும் தவிர்த்துக்கோங்க. உயர் பதவியில் இருப்பவர்களுடன் நல்லுறவு ஏற்படுங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சிறு சங்கடங்கள் வந்து போகலாம், அதை பேசி தீர்த்துக்கோங்க. நரசிம்மரை வழிபடுவது நன்மை தரக்கூடியதாக இருக்குது. அது வேலைகளை வெற்றிகரமாக முடிக்கவும் உதவுதுங்க. கடையை விரிவுபடுத்துவது, இடமாற்றம் போன்ற முடிவுகளுக்கு இந்த வாரம் சாதகம் இல்லாமல் இருக்குங்க. கவனமாக செயல்பட்டு வேலையை முடிச்சுக்கோங்க. ஆரோக்கியத்தில் பார்த்தீங்கன்னா கவனம் உங்களுக்கு அதிகமாக தேவைங்க. புரத சத்து, ஆரோக்கியமான கொழுப்புகள் உதவும். தியானம், இசை மன அமைதி தரும். போதுமான நீர் அருந்துவது, இவையெல்லாம் உங்களுடைய உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பொறுமையுடன் இருங்க. மன உணர்ச்சி வசப்படுறது கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்ப விவகாரங்களின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிதானம் தேவைப்படுறதா இருக்குது. பொருளாதார நிலைமை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாக இருந்தாலும் தேவையற்ற செலவுகள் எதுவுமே இல்லைங்க. அதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். அது மட்டும் இல்லாமல் தாயின் உடல் நலனில் கவனமாக இருந்துக்கோங்க. தாய் வழி உறவினர்களால் வீண் குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. பொறுமை அவசியம். சிலருக்கு பார்த்தீங்கன்னா வீட்டில் தெய்வ வழிபாடு செய்யும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த பதவி உயர்வு கிடைக்கும் என்பதால் மனதில் உற்சாகம் அதிகரிக்கும் வாரமாக இருக்குங்க. சக ஊழியர்கள் அனுசரணையாக உங்களுக்கு இருப்பாங்க. வியாபாரத்தில் லாபம் குறைவாக தான் இருக்குங்க. கடையை விரிவுபடுத்தவோ அல்லது வேறு இடத்துக்கு மாற்றவோ சாதகமான சூழ்நிலை எதுவுமே இல்லைங்க. கடன் வாங்குவதை கண்டிப்பாக தவிர்த்துக்கோங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு குடும்பத்தை நிர்வகிப்பதில் சற்று சிரமம் ஏற்படும் என்றாலும் சமாளித்து கொள்வார்கள். உங்கள் தேவைகளை கணவர் நிறைவேற்றுவார். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 26, 28. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 1, 6. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் யாருன்னு பார்த்தீங்கன்னா விநாயக பெருமாளுங்க. பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா தினமும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த பாடலை பாடி 27 முறை பாராயணம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்சதெல்லாம் நடக்குங்க. சத்தியாய் சிவமாகி தனிப்பெற முத்தியான முதலை துதி செய்ய சுத்தியாகிய சொருள் பொருள் நல்குவ சித்தியானை தன் செய்ய பொற்பாதமே. அது மட்டும் இல்லாமல் நரசிம்மரை வழிபட நீங்கள் எடுக்கும் வேலை எல்லாமே உங்களுக்கு வெற்றிகரமாகவே முடியுங்க. உத்திரம் 2, 3, 4 உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேந்திர பலம் பெறும். சூரியனால் தடைகள் விலகுங்க. ஏற்றமும் முன்னேற்றமும் உங்களுக்கு உண்டாகக்கூடியதாக இருக்கும். முயற்சியும் வெற்றியாகுங்க. தொழிலில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும். பொருளாதார நிலையும் உயருங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும் வாரமாக இருக்குது. அஸ்தம் சத்துரு ஜெயஸ்தானத்தில் சனி ராகு சஞ்சரிப்பதால் செல்வாக்கு உயருங்க. மற்றவர்களால் செய்ய முடியாத வேலைகளை நீங்கள் செய்து முடிப்பீர்கள். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க. நினைப்பது எல்லாமே நடக்கக்கூடியதாக இருக்குது. போட்டியாளர்களால் ஏற்பட்ட நெருக்கடியும் நீங்குங்க. சித்திரை 1, 2 முயற்சியில் இருந்த தடை விலகும். உயரதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்குங்க. தொழில் வியாபாரம் முன்னேற்றம் அடையும். எடுக்கும் வேலை எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வெற்றி கிடைக்கக்கூடியதாக இருக்குது. ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிய சொத்து சேரும். அது மட்டும் இல்லாமல் ஷேர் மார்க்கெட்டில் மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க.
முயற்சிகளில் வெற்றி பெறும் வாரமாக இருக்குங்க. ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா புதன் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்தில் சஞ்சரிக்கிறாருங்க. குடும்ப வாழ்க்கையில் சில சங்கடங்கள் வந்தாலும் அதை சாமர்த்தியமாக சமாளிப்பீர்கள். துடிப்புடன் செயல்பட்டு தொழிலை முன்னேற்ற பாதைக்கு எடுத்துச் செல்வீர்கள். பங்குதாரர் மற்றும் வாழ்க்கை துணை மூலம் ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு உள்ளது. பெண்கள் கணவரின் தொழில் உத்தியோக உயர்வால் நிம்மதி அடைவார்கள். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக கணவன் மனைவி இடையே சின்ன சின்ன ஊழல்கள் வந்து போகுங்க. கடன் நோய் எதிரி சார்ந்த பிரச்சனைகள் குறையும். எந்த பிரச்சனைகளையும் சமாளிக்கும் தைரியம் உங்களுக்கு அதிகரிக்குங்க. கடந்த கால உழைப்பிற்கான பலன் இப்பொழுது கை கொடுக்கும். முன்னோர்களின் நல் ஆசியுடன் குலதெய்வ கடாட்சமும் உங்களுக்கு உண்டாகுங்க. பூர்வீக சொத்தில் இருந்து வந்த தீராத சிக்கல்கள் உங்களுக்கு தீருங்க. மாணவர்கள் ஆரோக்கியத்திலும் கல்வியிலும் அதிக கவனம் செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் குறிப்பாக சனிக்கிழமையில் ஆஞ்சநேயருக்கு வெற்றி மாலை அணிவித்து வழிபட்டு வந்தீங்கன்னா நீங்கள் நினச்ச காரியங்கள் நடக்குங்க. அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் பார்த்தீங்கன்னா மிதமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க. சில இடங்களில் வேலை போராட்டமாக இருக்கும். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா சவால்களாகவும் இருக்குங்க. உத்தியோக ரீதியாக சம்பள அதிகரிப்பு வரலாம். ஆனால் எதிர்பார்த்த ஒரு காரியம் உங்களுக்கு தாமதமாக தான் நடக்குங்க. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா விற்பனையும் லாபமும் உங்களுக்கு அதிகரித்து பொருள் வரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. புதிய முயற்சிகளில் கவனமாக ஈடுபடலாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகி மன அமைதி அதிகரிக்கும். பிள்ளைகளால் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. அலுவலகத்தில் பார்த்தீங்கன்னா சவால்களை தாண்டி வெற்றி கிடைக்கும் வாரமாக இருக்குங்க. அலுவலகத்தில் உயர்வும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வியாபாரத்தில் பார்த்தீங்கன்னா சிறந்த தொழில் முன்னேற்றம் ஏற்படவும் உள்ளதுங்க. தொழிலில் வருமானம் கிடைக்கவும் வாய்ப்பு இருக்குங்க. குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா இருந்து வந்த குழப்பங்கள் மறையக்கூடும். பிள்ளைகளால் சிறப்பு பெருமையும் உண்டாகக்கூடியதாக இருக்குது. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதுமே கிடைக்குங்க. குடும்பத்திற்காக பண வரவை அதிகரிக்க கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டி இருக்குங்க. கலைத்துறையினர் பார்த்தீங்கன்னா புதிய வாய்ப்புகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. சிறந்த முறையில் வருமானம் பெருகவும் வாய்ப்பு இருக்குதுங்க. புதிய முதலீடுகளில் எச்சரிக்கையோடு நீங்க இருந்து கொள்ள வேண்டும். சந்திரனின் இடப்பெயர்ச்சி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏற்ற இறக்கமான பலன்களை கொண்டு வரக்கூடியதா இருக்குங்க. சுக்கிரன் நாளில் இருப்பதால் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மன போராட்டம் ஒரு முடிவுக்கு வருங்க. வியாபார விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நிதானம் தவறு நடக்க வேண்டாங்க. புதிய முதலீடுகளை கவனமாக செய்ய வேண்டும். வருகின்ற நாட்கள்ல உங்களுடைய தொழில் உத்தியோகம் வியாபாரம் குடும்பம் ஆகியவற்றின் உயர்வுக்காக நீங்கள் நிறைய பாடுபட வேண்டியிருப்பதோடு மட்டுமல்லாமல் பண விஷயத்தில் மிக பக்குவமாக இருந்துக்கோங்க. பெரியோர்களின் ஆசி உங்களுக்கு எப்பொழுதுமே இருக்குங்க. பொருளாதாரத்தில் பார்த்தீங்கன்னா செலவுகள் கட்டுக்குள் இருக்குங்க. பணப்புழக்கம் உங்களுக்கு சீராகவே இருக்கும். கணவன் மனைவி இடையே அந்யோன்யம் அதிகரிக்குங்க. வீட்டில் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி நிலவக்கூடியதாக இருக்குது. கடந்த வாரத்தை விட உடல் நலம் மேம்படுங்க. ஆனால் தாயார் உடல்நிலையில் கவனமாக இருந்துக்கோங்க. உயர்வுக்கான வாய்ப்புகள் அதாவது சம்பள உயர்வுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது. எதிர்பார்த்த காரியங்கள் உங்களுக்கு தாமதமாகுங்க. சில போராட்டங்கள் வரலாம். ஆனால் வெற்றிகள் உங்களுக்கு கிடைத்தே தீருங்க. நரசிம்மரை வழிபடுவது நன்மைகள் தரக்கூடியதாக இருக்குது. எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய் வழி உறவினர்களால் வீண் குழப்பங்கள் ஏற்படக்கூடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. பொதுவாகவே உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க விளையாட்டு மற்றும் வெளிப்புற நடவடிக்கைகளில் தீவிரமாக நீங்கள் பங்கேற்க வேண்டுங்க. அந்த நடவடிக்கைகளில் பங்கேற்பது பார்த்தீங்கன்னா உங்கள் இழந்த சக்தியை நிரப்பும் மற்றும் எதிர்காலத்தில் குறிப்பிடத்தக்க பணிகளை நிறைவேற்ற உதவுவதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் படைப்பு யோசனைகள் அதிகரிக்குங்க. இதனால் உங்களுடைய பணம் சம்பாதிக்கும் வாய்ப்பு நல்ல லாபத்தை ஈட்டுங்க. ராகு உங்கள் சந்திர ராசியின் 6வது வீட்டில் வைக்கப்பட்டு உள்ளார். அதனால் எந்த ஆவணத்திலும் கையொப்பமிடுவதற்கு முன்பு அதை கவனமாக படிக்க அறிவுறுத்தப்படுகிறாருங்க. உங்கள் சந்திர ராசியின் 12வது வீட்டில் கேது இருப்பதால் ஒரு பழைய மற்றும் நெருங்கிய நண்பர் உங்களை ஏமாற்றலாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் குடும்ப உறுப்பினர் மீது உங்கள் கோபத்தை வெளிப்படுத்த வழிவகுக்குங்க. குடும்ப சூழலில் அமைதியின்மையை உருவாக்கும் மற்றும் உங்கள் நற்பெயரும் களங்கம் விளைவிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் மன உறுதியை வழிபடுத்தும் உங்கள் தொழில் வாழ்க்கையில் புதிய மைற்கற்களை அடைய உதவுங்க. உங்கள் ராசியின் வேலை செய்பவர்களுக்கு தொழில் ரீதியாக இது மிகவும் மகிழ்ச்சியான வாரமாகவும் உள்ளது. அது மட்டும் இல்லாமல் வாய்ப்புகளை நீங்கள் நிறைய பெறுவீர்கள். உயர்கல்வியை விரும்பும் மாணவர்கள் வருகின்ற நாட்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையக்கூடியதாக இருக்குது. தங்கள் கல்வி தொடர்பான ஒவ்வொரு அடியிலும் முடிவிலும் பொறுமையையும் எச்சரிக்கையும் கடைபிடிக்க வேண்டும்.
என்ன நண்பர்களே, வருகின்ற நாட்கள் கன்னி ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் தரப்போகுது அப்படிங்கிறத பற்றி விரிவாக சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.